ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும்போது சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சு இது 50வது வீடியோ நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த 50வது வீடியோ முன்னிட்டு வந்து இந்த டேக்கர் பாய்ஸ் சேனலோட மோட்டிவ் என்ன, டேக்கர் பாய்ஸ் சேனலோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து டேக்கர் பாய்ஸ் சேனல் அப்புறம் எதுக்காக உருவாச்சுன்னு அதுவும் சொல்ல போகிறேன். ஸோ 50 வீடியோ, ஸோ வந்து இந்த 8 மாதம் ஜேர்னியில் 50 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே பார்த்துருக்கேன். வந்து சில வீடியோஸ் வந்து 20 வியூஸ் கூட போகாது, சில வீடியோஸ் வந்து 50,000 வியூஸ் கூட போயிருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு வீடியோ ரீச் ஆயிடுச்சு, ஒரு வீடியோ ரீச் ஆகல, அதெல்லாம் மைண்டில் கன்சிடர் பண்ணாமல் என்னோட கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் அது வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களோட டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த சேனலுக்கு. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்னு நம்புகிறேன். ஸோ இந்தியாவில் வந்து ஃபுல்லாக நம்ம டேக்கர் பாய்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ டேக்கர் பாய்ஸ் அப்படின்றது எப்படி உருவாச்சுன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சது தான் இந்த பேர் டேக்கர் பாய்ஸ். ஏன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் நேமாக இருக்கக்கூடாது. ஒரு எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறோம், மதன் கௌரி, விஜய் சித்து, மாதிரி வந்து இண்டிவிஜுவல் நேமாக இருந்தால் அவங்களுக்கு எல்லா கிரெடிட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது தவிர்க்கிற மாதிரி டீம் ஒர்க்காக தான் எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக வந்து ஒரு காமன் நேமாக வந்து நம்மளுக்கு சேனல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி யோசிச்சு வச்சது தான் இந்த டேக்கர் பாய்ஸ்ன்றது. டேக்கர்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த வந்து அண்டர்டேக்கர் இருக்கார்ல, அந்த அதுலேருந்து டேக்கர் மட்டும் எடுத்துக்கணும். எதுக்காகனா, என்னடா அவன் சம்மந்தமே அண்டர்டேக்கர் எடுத்து வைக்கிறீங்கன்னா, இது நம்ம சேனல் நேம் எப்படி பில்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா, ஒரு 90s கிட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் சேனல் நேம். அதுக்காக வச்சது தான் இந்த டேக்கர் பாய்ஸ்ன்ட்டு. ஏன்னா வந்து 90s கிட்ஸ்க்குலாம் WWE ஃபேவரட்ஸ், அதில் அண்டர்டேக்கர், ஜான் சீனா, உங்களுக்கு ராக், ஸ்டீவ் ஆஸ்டின், அது எல்லாருக்கும் தெரியும். அதில் என் ஃபேவரட்டான அண்டர்டேக்கர் வந்து டேக்கர்னு ஒன்று வச்சுட்டு டேக்கர் பாய்ஸ் அப்படின்னு சேர்த்து வச்சது தான் இந்த டேக்கர் பாய்ஸ் அர்த்தம். இன்னொன்று வந்து மீனிங் கூட நம்ம டேக்கர் பாய்ஸ்க்கு இருக்க அர்த்தம் என்னன்னா, டேக் கேர் பாய்ஸ், அப்படி எல்லாரையும் டேக் கேர் பண்ணி பார்த்துப்போம் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் டேக்கர் பாய்ஸ்னு வச்சது. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது டேக்கர் பாய்ஸ் எதுக்கு வச்சாங்க, அண்டர்டேக்கர் ஃபேன் அதனால் வச்சிட்டான்னு நினைப்பீங்க. எனக்கு கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு காமன் நேமாக இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவலோட நேமை வச்சு அதை வந்து ஹைப் பண்ணிக்கூடாது. அதுக்காக தான் இந்த காமன் நேம் வச்சது. அண்ட் இந்த சேனலோட கான்செப்ட் என்னன்னா, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இன் சிங்கிள் சேனல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சது தான் எப்படி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேனல்ல நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டேக்கர்ஸ் ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க, டேக்கர்ஸ் விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, டேக்கர் வந்து கம்பேரிசன் வீடியோ வரப்போகுது, டேக்கர்ஸ் வந்து டாப் 10 வந்திருக்கு, டாப் 10 செக்மெண்ட் பைக் வச்சு போட்டிருக்கோம், டாப் 10 செக்மெண்ட் இருக்குது, டேக்கர்ஸ் மூவி ரிவ்யூ இருக்குது, அப்புறம் டேக்கர் சமையல்லேருந்து குக்கிங் பண்ணுறதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கண்டென்ட் கேட்டகிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேற 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 அண்ட் ஸ்பெஷலாக ஒரு சீரியஸ் இருக்குது, என்னன்னா யூடியூபர் சீரிஸ்னால் ஒருத்தர் இருப்பாங்களே, மதன் கௌரி, விஜய் சித்து, அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல், அவங்க மாதிரியே வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது பேர் தான் யூடியூபர் சீரிஸ். இப்போ ஆல்ரெடி நான் ஐஷோ ஸ்பீடு மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து விபி ஃபன் ஃபேக்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவரை மாதிரி கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ யூடியூபர் சீரிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதில் வந்து எல்லாரும் மாதிரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதோட பெஸ்ட்டை எடுத்து நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் யூடியூபர் சீரிஸ். ஸோ இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இன்னும் வந்து டேக்கர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வரப்போகுது, டேக்கர்ஸ் மோட்டோ விளாக்ஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் டேக்கர்ஸ் கம்பேரிசன் வரப்போகுது. ஸோ இதுமாதிரி நிறையா வந்து கேட்டகரி போக வரப்போகுது. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 50 வீடியோஸ் போட்டால் இருக்குல்ல, இந்த 50 வீடியோஸில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எதுவுமே ட்ரைனிங் எடுத்து நான் ப்ரொஃபஷனலாலாம் அந்த யூடியூப்பில் நுழையில, சும்மா ட்ரை பண்ணுவோம், எதுவுமே இல்லை. ஆனால் வெறும் ஃபோன் தான் இருக்குது, மைக் வாங்கலை, ஸ்டாண்ட் வாங்கலை, எதுவுமே வாங்கலை. பட் ஆனால் வந்து நம்ம ஆரம்பிப்போம். இது ஆரம்பித்து நம்ம போக போக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும்னா நம்மள்ட்ட ஒரு டைம் மணி இருக்கும், ஃபண்ட் இருக்கும், ஒரு டைம் இருக்காமல் போகும். ஸோ வந்து அதை நம்ம ஒரு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோன்னா அதில் இறங்குறதுக்கு வந்து யோசிக்கவே கூடாது, இல்லைங்களா? நம்ம வந்து இது இருந்தால் தான் பண்ணணும், அது இருந்தால் பண்ணணும், அதில் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து மைண்ட் வந்துட்டாலே நம்ம வந்து உடம்பு வந்து லேசினஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி வந்துடும். அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட விக்ட்ரியை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லைங்களா? முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கிடணும். இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இறங்கின ஒர்க்கும் எல்லாம் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி, இல்லை ரெண்டுமே கம்பல்சரி கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். நான் சக்ஸஸ் ஆனு சொல்ல வரல, நிறைய பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த சேனலோட மோட்டிவ் தாங்க. இந்த சேனல் வந்து மெயினாக வந்து விளாக்ஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய கேட்டகரிஸ் நம்ம சொன்னல, டேக்கர்ஸ் கம்பேரிசன், டேக்கர்ஸ் எக்ஸ்பிளனேஷன், டேக்கர்ஸ் மூவி ரிவ்யூ, டேக்கர்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுமாதிரி நிறைய கேட்டகரி வந்துச்சுல. அதுக்கு என்ன காரணம்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் த ஸ்மால் சர்க்கிள். அது எனக்கு வந்து வெறும் ஒரே விஷயத்தில் அடங்கியிருக்க வந்து எனக்கு பெருசெல்லாம் வந்து மைண்ட் ஒத்துக்கல. அதனால வந்து எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். பரிதாபங்கள் பார்த்துருக்கோம், விஜய் சித்து விளாக்ஸ் பார்த்துருக்கோம், மதன் கௌரி வீடியோஸ் பார்த்துருக்கோம். எல்லா வீடியோ நம்ம லைக் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து எல்லா வீடியோ ஒரே சேனலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் உருவாக்கப்படுது. இன்னொன்று மெயின் ரீசன் என்னன்னா,
ஸோ நான் விலாகே மெயின் கான்செப்டாக எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலேன். சப்போஸ் இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கலேன். அந்த டைம்ல வந்து இதுமாரி கரூர் ஸ்டாம்பேட் மாரி ஒரு இஷ்யூ நடந்துச்சுனாலும், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல குஜராத்தில், அதுமாரி இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த இடத்துல நான் போட்டால் அது தப்பாயிரும்ல. கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் அந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆச்சு, டீட்டெயில்ஸ்ன்னு அதோட எக்ஸ்பிளனேஷனை விரும்புவாங்க. அது என்ன பண்ணியிருந்தா அது தவிர்க்கலாம். அதுமாரி உங்களுக்கு சஜஷன் தான் உங்களுக்கு கேட்கணுன்ற ரொம்ப ஆர்வமாக வந்து சர்ச் பண்ணுவாங்க. அண்ட் நியூஸ்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி போட்டாலும், இல்லை வந்து ஒரு பிவிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி போட்டால் வந்து அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்காதுல்ல. இப்போ விஜய் சேதுபதியோட எடுத்துக்கோங்க. அவர் அந்த கரூர் ஸ்டாம்பேட் மாரி விஷயம் வந்து அன்றைக்கி அவர் விளாக் போட்டார்னா அது ஒரு தப்பாயிருக்கும்ல. அவர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு போட்டா தப்பாயிரும். 2 நாள் கழிச்சு தள்ளி போடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம சேனல் கான்செப்ட் படி அந்த பிரச்சனையே வராது. ஏன்னா வந்து நான் விளாக் தான் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அது மாதிரி ஒரு துயரமான இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அது பத்தி என்னால எக்ஸ்பிளனேஷனும் குடுக்கணும். ஏன்னா வந்து வெறும் நான் வந்து என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்கு உங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம சேனல பில்ட் பண்றது இல்லாம, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் அனலிட்டிக்ஸ் வந்து நான் வந்து எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது விளாக் மட்டும் எடுத்து உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்டா உங்களுக்கு இருக்கிறத விட, நான் வந்து நெறைய விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இது மாரி நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருந்தா தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நான் என்டர்டெயின்மென்ட் பாருங்கன்றேன். ஓகேங்களா? அதே மாரி இந்த மாரி ரியல் இன்சிடென்ட் ரொம்ப பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அத பத்தி எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும்ல. ஓகேங்களா? அதுக்கு எல்லாரும் தனித்தனி ஆளுங்க கேட்டகரி இருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து இப்ப நான் விளாக் எடுக்கிறேன். அது மாரி இன்சிடென்ட் நடந்துச்சு. நீங்க நம்ம விளாக் போட வேணாம் அப்படின்றத விடாம அத பத்தி நம்ம பேசணும். எல்லா சேனலும் நான் சொல்ல வரேன். அத பத்தி நம்ம பேசினா தான் அதோட இப்போ விஜய் சேது மாரி இருக்காரு. அது மாரி கரூர் ஸ்டாம்பேட் மாரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இது மாரிலாம் பண்ணியிருக்கலாம். அது மாரி பண்ணலாம்னா, அவருக்கு ஒரு 50,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த 50,00,000 பேர்ல ஒரு 5,00,000 பேராவது கேட்க செய்வாங்கல்ல. அவரோட தெளிவான பார்வைய வந்து அந்த வீடியோல பதிவிட்டா. அதுக்காக சொல்றேன். ஸோ என்ன மாரியே வந்து நான் வந்து எல்லாரையும் இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் நம்ம சேனலோட மோட்டிவ் இதுதான். சரிங்களா? விளாக்ஸும் குடுப்பேன். உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ உண்டு. உங்களுக்கு டெக் ரிலேட்டட் வீடியோ உண்டு. ஏன்னா வந்து புதுசா ஒரு ஃபோன் வந்திருக்கு. அத நம்ம வந்து எனக்கு அந்த ஃபோனோட ஸ்பெக்லாம் தெரியும். எதுவுமே வந்து எனக்கு தெரியாமலாம் சும்மா வந்து அடிச்சு விட்றதில்ல. அந்த வீடியோ அது அந்த அந்த ஃபோனோட ஸ்பெக் தெரியும். அது ப்ளஸ் மைனஸ்லாம் தெரியும். அதையும் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அப்போ வந்து விளாக்லயே வந்து அது அடங்குமா கேட்டா இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லா கன்டென்ட்ஸையும் நம்ம கொண்டு வரலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப யூடியூப் வந்து அல்காரிதம் மாறினா கூட பரவால்ல. மாறாம உங்களுக்கு பெருசா வியூஸ் வரல. உனக்கு வந்து பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலனா கூட நான் இத கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்க போறேன். எனக்கு புடிச்ச விஷயம் நான் செய்றேன். வந்து கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து இப்ப நம்ம புதுசா ட்ரை பண்ணாம ஒரே சட்டியில குதிரை ஓட்டியிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம கீபேட் ஃபோன்லயே இருந்திருப்போம். ஸோ நம்ம புதுசா இன்னோவேட்டிவா கண்டுபிடிக்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு கீபேட் ஃபோன்லேருந்து ஜாவா ஃபோன் வந்துச்சு. ஜாவா ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சு. ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் அது மாரி வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபோனே இல்லாம ஒரு இந்த சொல்றது ஒரு கிளாஸ்ல மூலியமா நம்ம வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு எல்லாமே பார்த்துக்கலாம் மாரி வந்துருச்சு. இப்போ நம்ம எதுவுமே டிஃப்ரெண்ட்டா எதுவும் ட்ரை பண்ணாம நம்ம கீபோர்ட் ஃபோன்லேயே இருந்தா வச்சுக்கங்களேன், அது செட் ஆகாதுல்ல. அதுதான் டிஃப்ரெண்ட்டா ஒரு ட்ரை பண்ணலான்னு ஒரு கான்செப்ட். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த 1 to 50 வீடியோஸில் பெருசா நான் விளாக்ஸும் சரி, பெருசா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் சரி, எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காது. இதுக்கு மேல வர வீடியோஸ்லாம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பெர்ஃபெக்ஷனா வர வரையும் நான் போட வரையும் ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு. இந்த 100th வீடியோல வந்து இதோட பெஸ்ட்டா ஒரு சேனல கொண்டு வந்து காட்டுவேன்னு நான் நம்புறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது 300 பேர் எனக்கு தெரிஞ்சப்போ ஒரு 300 பேர் வந்து அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்லையும் சரி, வீடியோஸும் சரி, நல்ல குட் குவாலிட்டியில உங்களுக்கு குடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது நான் பண்ணி காட்டுவேன்னு நம்புறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா டேக்கர் பாய்ஸோட பர்ப்போஸ் இதுதான். இந்த 50வது வீடியோல உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ வந்து அப்பப்போ எல்லா கன்டென்ட் வீடியோ வரும். உங்களுக்கு வந்து குழம்பிடாதீங்க. ஏன்னா டெக் போடுறான், அது போடுறான்ட்டு. இதுதான் என் கான்செப்ட் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து விளாகா வரலாம், ரியாக்ஷன் வீடியோ வரலாம், டெக் ரிலேட்டட் வீடியோ வரலாம், ஒரு வந்து மோட்டிவேஷன் வீடியோ வரலாம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வரலாம், எதுனா வரலாம். பட் நான் வர வீடியோ வந்து குவாலிட்டியா கொடுக்க நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ கண்டிப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.